ஆஹா, இவ பாக்குற பார்வையே சரியில்லையே. அண்ணன் இப்படி உருட்டி உருட்டி பாக்குறா. என்னையா அது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குது? என்னடி சொல்ற? அது என்ன உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஐயா, அப்படிலாம் கிடையாது. எனக்கு அக்கா மாதிரி. அக்காவா இருந்தா கூட உனக்கே பறிஞ்சு பேசணும். இம்புட்டு வருஷம் பழக்கமா இருக்கேன், எனக்கு பேசாம உனக்கு மட்டும் ஏன் பேசணும்? தெரியாம பேசிட்டாங்க. அதான் திரும்பவும் நீ கோவப்பட்டு பேசிட்டியே, அப்புறம் என்ன? ஐயே, இந்த நேரத்துல அந்த புடவை நச நசங்குது. பரத்து, உங்க அப்பா புடிச்சு வைடா, போய் புடவை மாத்திட்டு வரேன். ஓ தக்காளி வாயா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வரைக்கும் இங்கே தான் இருக்க. இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போனேன் ஒரு சோழி முடிச்சு போய் பாத்துக்கோ. ஏய் பரத்து, அந்த ஆளை கையில போட்டு கட்டி வைடா, எங்கேயாவது ஓடி போயிட போறாரு. அப்படி என்னடி பண்ண போற? நான் எது குளம் குத்த பண்ணிட்டேனா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பேர் கட்டி வைடா, சோழி முடிஞ்சிச்சுங்கிறியே, நான் என்ன பண்ணேன் அப்படி? வந்து சொல்ற இரு, தெரியாத மாதிரி முழிப்பான் கண்ணை ஊட்டிக்கிட்டு. அப்படின்னா தப்பு பண்ணிட்ட நீ? அம்மா உன் மேல இம்புட்டு கோவமா இருக்கு. நான் என்னடா பண்ணேன்? ஒன்னும் பண்ணலடா. இப்ப பாத்தியா, சந்தேகம் புடிச்சு அலையுதா. அதை விடுப்பா, உனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. மண்டபத்துலதான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுப்பா. ஒண்ணுமே பண்ணலடா. இல்ல இல்ல, மண்டபத்துல வச்சு அம்மா எதுவும் திட்டினியாப்பா? நான் ஏன்டா திட்ட போறேன்? அம்மா என்னை திட்டினா பத்தாது கூட பாரு, நான் படகு சாவனேன்னு நிக்கிறேன். உங்க அம்மா காரிதான் கண்ணை ஊட்டி ஊட்டி பார்த்து என்னை பயமுடுத்துறா. நான் என்னடா பண்ணுவேன்? ஏதோ விஷயம் நடந்திருக்குப்பா. அம்மா வரட்டும்பா, எங்கேயும் ஓடிடாத. உங்க அம்மா மாதிரி நீயும் பேசுறியே, அப்பா மேல நம்பிக்கை இல்ல உனக்கு, அப்படித்தானே? எங்கடா போக முடியும் இந்த வீட்டை விட்டு? யோ, புயல் வந்துருச்சு, சொல்லுடி. மண்டபத்துல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ என்னன்னா உன் தம்பி மோளுக்கு பணம் வச்சு கொடுக்குற? என்கிட்ட இதை பத்தி நீ கேட்டியா? என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பணம் எதுவும் வைக்க வேண்டாம். உன் தம்பி என்ன சும்மா இருக்காரு, நல்லா மார்க்கெட்ல போய் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிறாரு. அதுவும் இல்லாம உங்க அப்பாவும் அத்தாலும் கூட்டு குடும்பமா இருந்தப்ப அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட பவுன் சேர்த்து வச்சிருக்காங்க. இதுவே நம்ம பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அவங்க? எங்க அம்மா அப்பா தானே செய்வாங்க, செய்யாம போயிருப்பாங்க. பொண்ணு அதுக்காக சேர்த்திருக்காங்க. நம்ம பையனா இருக்கட்டும் இல்ல பொண்ணா இருக்கட்டும். ஓ, நான் எதை பேச வந்தா எதை நீ பேசுற? மண்டபத்துல அவகிட்ட பணம் கொடுக்கறத பத்தி நான் பேச வந்தேன். எதையோ பேசி மனசு குழப்பிட்டு இருக்காதாமா. அன்னை கொலவெறியில இருக்கியாமா. ஏதாவது பேசுன? இப்ப என்னமாச்சு? நம்ம சுவாதி இருக்காது, நிச்சயம் ஆயிருக்கு. அது நல்லா இருக்கும்னு நினைச்சு பணம் கொடுக்க கூடாதா? அது தப்பா போச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க. மொய் காசு தானே அப்பா கொடுத்திருக்காரு. நல்லா கேளுடா உங்க அம்மா கிட்ட. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஜீன் செக் அடிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, நார்மலா பேசுறதுதான். அப்படியே அப்பா பணம் கொடுத்திருந்தாலும் எனக்கு தானே விசேஷம் பண்ணுவீங்க. அப்போதைக்கு அந்த பணம் திரும்பி வராதா? இல்ல சித்தப்பா தான் எனக்கு செய்யாம விட்டுருவாரா? சொல்லுமா. அவன் எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்த்து யார் எவ்வளவு சீர் செஞ்சிருக்காங்களோ அதை விட கூடவே செய்வான். செய்வானா? அதுக்காக நீ பணம் கொடுத்துருவியா? நம்ம வீட்டு விசேஷம் தானே, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீ ஏன் பணம் கொடுக்குற? ஏய் லூசு தரமா பேசாதடி. நம்ம வீட்டு விசேஷம்னா பணம் எதுவும் கொடுக்க கூடாதா? போய் விசேஷத்துல கலந்துட்டு சாப்பிட்டு வந்தா மட்டும் போதுமா? அது பத்தாதாக்கும் மொய் வேற ஒப்பீங்களோ? வைக்கிறேன் வைக்காம போனேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன சொன்ன? மொய் வைக்கிறேன் வைக்காம போறேன், உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். ஓஹோ, உனக்கு அம்புடு தைரியம் வந்துருச்சா? ஐயா, இந்த வீட்டுல நான் மாட உழைச்சி கொட்டி இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன். நீ என்னன்னா என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா நான் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும் இப்படி ஒரு பதில சொல்லிடுறது. இதுவே எனக்கு ஏதாவது நீ வாங்கி கொடுத்துருக்கியா? நீ ஆரி ஒரு பிளவுஸ் தைக்கணும், காசு கொடியான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன நீ? எங்கெல்லாம் காசு இல்லைன்னு சொன்னேன். இதானே சொன்னேன். மட்டும் உன் தம்பி மொழி கொடுக்க எப்படியா காசு வந்துச்சு? கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு உன் தம்பி மொழிக்கு மட்டும் காசு கொடுத்துருக்க. இதெல்லாம் தேவையில்லாம பேசுறாமா. நம்ம வீட்டு விசேஷங்கிற. நீ நிறுத்துடா, நான் உங்க அப்பா தான் பேசிட்டு இருக்கேன். அப்பே வாயில இருந்து ஒரு பதிலையும் காணா. நீ ஆனா நல்லா பதில் சொல்லிட்டு இருக்கா என்கிட்ட. இதேதாமா வேலை உனக்கு. அப்பா, அந்த மொய் பணத்தை அம்மாக்கு தெரியாம நீ கொடுத்துருக்கலாம்ப்பா. ஆமாண்டா, அப்படியே பண்ணிருக்கலாம். இவ முன்னாடி அந்த மொய் பணத்தை நான் கொடுத்தேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. விசேஷத்துல உங்க அம்மா எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. ஸ்டேஜ்ல சுவாதி பாப்பா கிட்ட கூட நல்லா பேசினா. எடுத்து நீட்டினேன், இந்த அம்மா வச்சுக்கோமான்னு. அவ்வளவுதான் உங்க அம்மா முகம். சிரிச்சுட்டே பேசினவ அப்படியே உம்முன்னு ஆயிட்டாடா. அது போதுப்பா லூசு. அதை பேசல நீ காதுல வாங்கிட்டு இருக்காத. பாப்பா நீ உள்ளார. உன் பையன் சொல்றதை கேட்டு நீ உள்ளார போன, நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாதாமா. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தான் நீ போனோம். என்னடி பதில் சொல்லணும்? என்ன சொல்லணும்? இந்த விசேஷத்துக்கும் உங்ககிட்ட நான் கேட்டுதான் பணம் வைக்கணுமா? ஆமா. உங்க வீட்டு விசேஷத்துக்குன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாம போயிட்டாங்களே, வேண்டாதுன்னு நினைக்கிறாங்க, விட்டுட்டு வந்தாச்சு. அதையே இப்ப பேசுற நீ? இல்ல சொல்றேன், இதுக்கு முன்னாடிலாம் அம்மாக்கு உங்க அப்பாக்குன்னு பணம் நிறைய தானே வாங்கிட்டு போனேன். நானும் கொடுக்காமையா இருந்தேன். உங்க அப்பாக்கு காது ஆபரேஷன் பண்ண செலவு, உங்க அம்மா சுகர் பேஷண்ட், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது எல்லாம் யார் காசு? ஏன் காசு தானே. அப்படியே இருந்தா நீ கேக்குறப்பயே இப்பவே நானும் பணம் எதுவும் தராம இருந்திருக்கலாம்ல. சரி எங்க மாமா, சரி நல்லா இருந்துட்டு போகணும் தான் நானும் தந்தேன். நல்லா விட்டுரு. ஆனா இப்ப என் தம்பி இப்பதான் விசேஷம் நடத்தினான். மொய் வச்சதுக்கு இம்மூட்டு கத்துறியே. உன் மவன் சொல்ற மாதிரி அந்த மொய் நமக்கு திரும்ப வராமையா போயிருப்போது. சொல்லுடி, வரும்ல. புரிஞ்சுக்காம நான் காசை கொடுத்துட்டேன், உன்னை கேட்காம கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க. மண்டபத்திலே கேட்க வேண்டியதானே, ஏன் எப்படி காசு கொடுத்தேன் என்ன ஏதுன்னு. நல்ல பிள்ளை மாதிரி எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இங்க வந்து என்கிட்ட உன் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறியா? பொடி போக்க தவளே. பண்ற வேலைக்கு எல்லாத்துக்கும் நான் பயந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறியோ? என்னால எதுவும் செய்ய முடியாதா? இல்ல எழுதி தான் பேச முடியாதா? சொல்றது எல்லாத்துக்கும் நான் தலையாட்டி போயிட்டே இருக்கணும். நீ சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும். காசு வேணுங்கிறப்ப நானும் காசு தரணும். எல்லாம் பண்ணுவ. ஆனா அப்பா நீயா அது? என்னடா மாவனே, என்னப்பா ஆச்சரியமா இருக்கு.
அம்மா கிட்ட இவ்வளவு போல்டா பேசுற நீ? அம்மா எத்தனை நாளைக்கு நம்மளும் பயந்துட்டு இருக்கிறது? தப்பே பண்ணாத விஷயத்துக்கு நம்ம ஏன்டா பயப்படணும்? ஆயிரம் தப்பு பண்றவ அவ, எல்லாரையும் குறை சொல்றவ. கல்யாண மண்டபத்துல என் தங்கச்சி அமைதியா இருக்கா. அமைதியா அவ பாட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளைய பாத்துட்டு இருந்தா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன்பா என்னாச்சு? வேணும்னே போய் என் தங்கச்சி அவங்களுக்கு இருந்தா அவ சும்மா விட்டுருவாளா? அவ நல்லா எகிரி விட்டுட்டா. அதுவும் இல்லாம என் தங்கச்சி புருஷனும் நல்லா திட்டி விட்டாரு. என்ன பொம்பளது, வந்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியாதுன்ட்டு நல்லா மூஞ்சி முறக்க திட்டி விட்டாரு. ஓ அப்படியா? ஆமாண்டா, இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு. ஆனா எனக்கு ஏதோ தெரியாம இருந்திருக்கே. நாளைக்கு தான் நம்மளும் சரி சரின்னு போடுறது. அப்பா நீ செய்யறதுதான் கரெக்ட். அம்மா எது சொன்னாலும் நீ தலையாட்டிட்டு போகாத. எதிர்த்து எதுவா இருந்தாலும் கேட்கணும். அப்பனும் மவனும் 2 பேரும் கூட்டு சேர்த்துட்டு என்ன நாட்டம் புரிய? நீ போட மகனே, நீ ஏன் இங்க இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்பா அதுங்காட்டியும் பாரு, அம்மாவை எப்படி அடக்கி வைக்கிறேன்னு பாரு. சரி இதோ வரேன்ப்பா. என்னடி என்ன இப்படி முறைச்சா நான் பயந்துருவேனா? உன்கிட்ட பேசி எனக்கு தலையே வலிக்குது. போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ எடுத்துட்டு வா. டீ இலக்கம் தட்டி போட்டு எடுத்துட்டு வா. யோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? நல்லா தானே இருக்கு. முகத்துல பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அம்புட்டு தான். மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சு போல இருக்கு. என்னடி முறப்பு? போய் டீ எடுத்துருவான்னு சொன்னேல, இன்னமும் இங்கே நிக்கிற? என்னால போட முடியாதியா, உனக்கு வேணா நீயே போய் போட்டுக்கோ. ஓஹோ உனக்கு அப்படி ஆயிடுச்சா? ஏண்டி என் கூட சண்டை போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போனப்ப திரும்ப உங்க அம்மா கூட சண்டை போட்டு இங்க வந்தியே, என் காலில் விழுந்து நான் பண்ணலாம் தப்பு மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், கோப்பட மாட்டேன், சாந்தமா இருப்பேன், பொறுமையா இருப்பேன்னு சொன்னியே. இப்ப அதெல்லாம் எங்கடி போச்சு சொல்லு பாப்போம். அப்பவே நினைச்சேன் இவ இம்புட்டு பீலா விடுறாளே, சரி ஒருவேளை நல்லவெல்லாம் மாறிட்டான்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. புஷ்பா என்னைக்கும் மாற மாட்டா, நீ என்னைக்கும் மாறவும் மாட்ட. அடுத்தவங்களை புடிச்சு நல்லா திட்டுவ, ஏன் இப்படி பண்ற ஏது பண்றன்ட்டு. நீ பண்ற தப்பெல்லாம் எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிட்டு இருக்கணும். அப்படியே தலையாடிட்டு இருப்பேன்னு நினைக்கிற ஏன் புஷ்பா? இப்ப பேசி வாய வர வலிக்குது. டீ எடுத்துடுவாமா, குடிச்சிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால முடியாதுன்னா அப்படிதான். அப்படியா? ஆமாயா, எப்படி உட்காந்துருக்க நீ? ஏன் முன்னாடி கால் மேல கால் போட்டுட்டு உனக்கு எம்புடு தைரியம் இருக்கும்? இந்த வீட்டுல யார் புருஷன் பொண்டாட்டி? என்ன புருஷன் பொண்டாட்டினா? யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? இந்த இடக்கு முடக்கா கேள்வி கேட்ட உன் பல்லு முறையில உடச்சு விட மாத்துக்கோ. என்ன நினைக்கிற? ஆமா, நான் 10 ஆம்பளைக்கு சமம். இன்னும் சாதாரணமா நினைச்சிடாத சரியா? உனக்கு வேணா நீ டீ போட்டுக்கோ போ. திமுறை கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணிட்டியா? நீ சொல்றது எல்லாத்துக்கும் இந்த புஷ்பா சரின்னு போக மாட்டா. ஆமா. ஓஹோ, உன்னால டீ போட முடியாது அப்படித்தானே? ஆமாயா, போட முடியாதா போட முடியாதுதா. சரி அப்படியே நான் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போனா? விசேஷத்துல உங்க அப்பா பாத்துட்டியே, பார்த்து நல்லா கண்ணு குளிர அப்பா டாடி மம்மின்னு குழஞ்சியே. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஓ அப்படியா? என்ன என்ன அப்படியா? நீ உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடு. அப்ப எங்க அப்பாவை அம்மாவை பார்த்துட்டு வரேன். இப்பதான் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல பார்த்த, அப்புறம் எதுக்கு திரும்ப போற? அப்படி என்ன அவசியம் இருக்கு உனக்கு அவங்கள போய் பாக்குறதுக்கு? என் அப்பா அம்மா நான் போய் பார்க்க போறேன், நீ ஏன்னு கேள்வி கேக்குற? ஓ நான் கேப்பையா, உன் பொண்டாட்டில நான் கேட்காம வேற யார் கேப்பா? நானும் சொல்லுவேன் உன் புருஷன்ல டீ போட்டு எடுத்துட்டு வான்னு. அப்படி இல்லைன்னா நேரா எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு கழுத்துல ஒரு செயினை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துருவேன். எப்பா ஊர் உலகத்துல எங்கேயாவது இது நடக்குமாக்கும்? அப்ப என்ன ஆத்தாலும் நம்மள எதுவும் கண்டுக்கிறது இல்ல. உங்களுக்கு போய் இந்த செயினை கழட்டி கொடுக்குறியாக்கும்? நீ என்ன நினைச்ச? நீ பவுனியா பவுனு? அந்த பவுன செயின் எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மா கொடுக்க போறியா? உங்க அம்மா கிட்ட நகையே இல்லையா? ஏகப்படுத்த வச்சிருக்காங்களே வீடுல போட்டி வச்சுட்டு, அப்புறம் எதை கொடுக்கணும்? புரியல, என்னன்னு தெரியல. நான் எதுவும் இல்லாதப்ப உங்க அப்பா அம்மா எதுவும் உனக்கு வசிய வச்சிட்டாங்களோ? எதுவும் செய்வின வச்ச மாதிரி தெரியுது. அதனாலதான். டீ வைக்க முடியுமா முடியாதா அதான் கேள்வி. அதை விட்டுட்டு நோய் நோயின்னு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத சரியா? சொல்றது எல்லாமே காது கொடுத்து கேட்கறதுக்கு மாணிக்கம் பழைய ஆள் கிடையாது புரியுதா? புது ட்ரெண்டிங் மாணிக்கம் புரிஞ்சுக்கோ. நீ எம்புடு தூரம் பேசுறியோ என்கிட்ட, அம்புடு தூரம் நான் கழுத்துல போட்டிருக்க என் செயின் எங்க அப்பா அம்மாக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா என்னையா மிரட்டி பாக்குறியா நீ? ஏய் போடி உள்ளார, அப்படி என்னைய மிரட்டி பாக்கறா இவ சொல்றதை எதை கேட்டுக்கிட்டு. அட வாரே வா. நம்ம அவனை சேர்ந்துட்டு என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு உங்களை கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு வேணா என் நிலைமை இறங்கி போலாம், ஆனா ஒரு நாள் அட இன்னும் இறங்கி போயிடும். போமா போ, போய் டீ எடுத்துட்டு வா. அப்படியே எனக்கு போட்டு எடுத்துருவாமா நல்லா ஸ்ட்ராங்கா. டீ தானே எடுத்துட்டு வாரேன். உன் உடம்புக்குள்ளார எதுவும் பெரிய சக்திமான் எதுவும் உள்ளார போந்துருச்சோ? அதான் என்னன்னு தெரியலடா. உங்க அம்மா சொன்ன உடனே டீ போட போயிட்டா பாத்தியா? ஏதோ உங்ககிட்ட மாய சக்தி இருக்கு, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆகுது. எப்படியோ சொன்ன உடனே நமக்கு டீ வருதுல. ஆமா அதுவும் நமக்கு பரம சந்தோஷம் தான்டா. வா வந்து உட்காரு. வரமெண்டல் வாயா, உனக்கு டீ வேணுமா? ஏயா என்னை எப்படிலாம் பேசுற? உனக்கு டீ தானே வேணும், இது ஸ்பெஷலா போட்டு தரேன். ஆல்ரெடி நம்ம ஃபிளாஸ்க்ல டீ ஊத்தி வச்சிருக்கோமே, அதுவும் சூடாதான் இருக்கும். இதே 2 கப் ஊத்திட்டு போக வேண்டியதான். இந்த டீயை நீ குடிப்பியா? ஆனா இல்ல, நானு பேதி மாத்திரை கலந்துருக்கேன். ஏன்னா எப்படிலாம் பேசுற, அதுக்காக தான் இந்த மாத்திரை. இந்த டீயை நல்லா குடிச்சிட்டு பாத்ரூமுக்கு வீட்டுக்கு பாத்ரூமுக்கும் நல்லா அலைஞ்சிட்டே இருங்க. அப்பதான் தெரியும் என்னெல்லாம் பேசுற. ஏயா யோ மாணிக்கா, நல்லா மாட்டிக்கிட்டயா நீ? அதுவும் இல்லாம என் பிள்ளைக்குன்னா, என் பிள்ளைக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். என் பிள்ளை என்ன பண்ணா? அவனுக்குலாம் ஒண்ணும் கிடையாது.
கட்டின புருஷன் இருக்காருல மாணிக்கம், அவருக்கு தான் இந்த பேதி மாத்திரை. எத்தனை மாத்திரை? 1 2 3 4 5 5 பேதி மாத்திரை. 5 பேதி மாத்திரையை போடுறோம். அந்த ஆள் குடிச்சிட்டு பாத்ரூம்லயே கிடக்குறாரு மனுஷன். இதோ இப்ப போய் மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோமே. நீங்களும் பரத்து டீ கேட்டீங்களே, நாங்க குடிங்க. டேய் பரத்து, இந்தா முதல் கப்ல டீ வச்சிருக்கேல, அதை குடிச்சுக்கோ. இந்தாங்க உங்களுக்கு டீ, நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் பரத்து அதெல்லாம் குடிக்க மாட்டான். உங்களுக்கு இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ எடுத்து வந்திருக்கேன், இந்தாங்க குடிங்க. சரி. நீ குடிக்கலையாமா? எனக்கெல்லாம் வேண்டாம், அம்மாக்கும் தனியா உள்ளார போட்டு வச்சிருக்கேன், அதை நான் போய் குடிச்சுக்கிறேன். 2 பேர் குடிங்க, நான் வரேன். ஏய் நின்னடி. என்ன அந்த மனுஷன் நிக்க சொல்றாரு? ஐயோ, நம்ம பேதி மாத்திரை கலந்து நாள் தெரிஞ்சு போச்சோ. என்னங்க என்னடி இப்படி பேசுற? அட நீ சிரிச்சுட்டே பேச அந்த அளவுக்கு சந்தேகம் வந்துருமே. நீ எப்பவும் கோவத்தோட தானே பேசுவ, என்ன யான்ட்டு இப்ப ஏன் இப்படி பேசணுங்கிறேன். என்னையா? டீ கப்பு எம்டியா ஒன்னு எடுத்துட்டு வா போ. எதுக்கு? நல்லா சர்க்கரை எல்லாம் போட்டு நல்லா ஆத்தி தான் கொண்டு வந்திருக்கேன், குடி முத. போய் கப் எடுத்து வந்து ஆத்தி கொடுத்து ஆறி போச்சுன்னு சொல்றதுக்காக்கும். அதுக்கு இல்லடி. அப்புறம் என்ன நொன்னாத்துக்கு கேக்குற? சரி, நீ ஏன் பாவம் கஷ்டப்பட்டு போட்டிருக்க, இஞ்சி டீயா போட்டிருக்கேங்கிற. ஒரு கப் எடுத்து வந்தீங்கன்னா இந்த டீயை பாதி குடிக்கலாம்ல. ஆகா, பேதி மாத்திரையை போட்டு இந்த ஆள் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த ஆள் எனக்கு கொடுத்து என்னை பாத்ரூம் இருக்க மாதிரி பண்ணிடுவான் இருக்கே. போச்சு புஷ்பா, உஷாராடி, டீயை வாங்கி குடிச்சிடாத. அடி கனவு காணிட்டு இருக்க, போ டக்குன்னு எடுத்துட்டு வா. எனக்கெல்லாம் வேண்டாங்க, நான் தான் உள்ள டீ வச்சிருக்கேன்னு சொல்றேல, நீங்க குடிங்க. சாப்பிட்டு வந்து செரிமானமே ஆகல, ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்க. ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு டீ வச்சிருக்கேன், வாசமா இல்லையா உங்களுக்கு? நீங்க குடிங்க, அப்பதான் உங்களுக்கு செரிமானம் ஆகும். குடிங்க. என்னைய பாத்துட்டு இருந்தா என்ன ஆகுறது? இருங்க, நான் அப்ப எனக்கு டீ எடுத்துட்டு வரேன். டீ சூப்பரா போட்டுருக்கமா. யோ, நீ ஏன் அப்படியே வச்சிருக்க? குடியா முத. எனக்கு இந்த டீ வேண்டாம். சூப்பரா இருக்கு, குடிச்சு பாரு, அப்புறம் தான் உனக்கு தெரியும். என் மாமி சொல்லிட்டால, அப்புறம் என்னயா? இந்த டீ நான் குடிக்க மாட்டேன். என்ன நொன்னாத்துக்கு வேணாங்கிற? இந்த டீல தான் பேதி மாத்திரை கலந்து விட்டுருக்கியே. நான் போய் இதுல பேதி மாத்திரை எல்லாம் கலப்பேனா? இல்ல, எனக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது. இந்த டீ போட்டெல்லாம் நீ வாசம் நல்லா இருக்கும், ஆனா இது டீ வாசமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இல்ல நீனே என்னப்பா சொல்ற? அம்மா பேதி மாத்திரை தான் கலந்துருக்கா, எனக்கு நல்லா தெரியுது. நான் குடிக்கிற டீலே பேதி மாத்திரை தானா? எனக்கு டீயும் வேணா ஒண்ணு வேண்டாப்பா. எப்பா சாமி ஆளை விடுங்க, நீங்க அந்த டீயை குடி. எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. குடிடி. ஓ, அதான் முடியாது. பேதி மாத்திரை தான் கலந்துருக்கேன்னு நல்லா தெரியுது. இந்த டீயை வாயில ஊத்தாம நானும் விட மாட்டேன். நான் குடி முத. ஐயோ, எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. ஐயோ, எங்கடி ஓடுற? இரு, போகாத. எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. அம்மா தாயே, ஆளை விடு. இத போய் நான் குடிச்சேன், அவ்வளவுதான், பாத்ரூம் தான் விழுந்து கிடக்கணும். இந்த டீயை உன் வாயில ஊத்தாம நான் விட மாட்டேன். குடிச்சிட்டு நீ கக்கூஸ்லயே உட்காந்துக்கணும். இது வரேன். எனக்கெல்லாம் வேணாம், விட்டுடு. வாயை தொற. வேணாம் எனக்கு. தொறன்னு சொன்னேன். அம்மா, என் வாய்க்குள்ள டீயை ஊத்திட்டேயா, என்னையா பண்றது? கக்கூஸ்குள்ளாரே போய் உட்காந்துக்கோ போ. இன்னும் இப்பயே வயிற்று கலக்குது, கடமுடா கடமுடான்னு. அப்பா